இப்போ நீங்க தமிழ்நாட்டுல சிஎம் ஆகும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த 2 குவாலிபிகேஷன் வேணும். அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் தமிழ்நாட்டோட சிஎம் ஆகலாம். அது என்னென்ன, அதுக்கு நீங்க இப்ப இருந்து என்னென்ன மாதிரியான உங்க ப்ராசஸ மாத்திக்கணும், எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். தமிழ்நாட்டுல சிஎம் ஆகுறதுக்கு 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து உங்க அப்பாவோ இல்ல உங்க தாத்தாவோ சிஎம் இருந்திருக்கணும் இதுக்கு முன்னாடி. அப்படி இருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப சீக்கிரமாவே கட்சியில மத்த 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 மெம்பர்ஸ் இருந்தாலும் மத்த அமைச்சர்கள் யார் இருந்தாலும் சரி, நீங்க ரொம்ப ஈஸியாவே ஒரு டெபியூட்டி சிஎம் ரேஞ்சுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு அடுத்த எலெக்ஷன்ல நின்று மேபி ஜெயிச்சிங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டா சிஎம் கேண்டிடேட்டா வந்துடலாம். கட்சியுமே உங்களுக்கு ஏத்த மாதிரி, ஏன்னா தாத்தா காலத்துல இருந்து அரசியல் இருக்காங்க அப்படிங்கிறப்ப தாத்தாவும் அப்பாவும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. எப்படின்னா கட்சியோட தலைவர் சிஎம் கேண்டிடேட் எப்பவுமே நாங்க தான். நானு, என் மகன், என் பேரன், அவனோட பையன், அந்த இதுல போயிருவோம். அதே மாதிரி உங்களுக்கும் குடும்பத்துல இருந்து வரிசையா அமைச்சர் பதவி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த அமைச்சர்கள் யாருமே, ஏன்னா ஆல்ரெடி மூத்த அமைச்சர்கள் இருப்பாங்க. இப்ப இப்ப நான் இருக்கேன் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து திடீர்னு நீங்க டெபுட்டி சிஎம் ஆக்குறாங்க அப்படிங்கிறப்ப எங்க தாத்தா காலத்து எங்க அப்பா ஏஜ்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி கட்சியில வந்து நிறைய உழைச்சவங்க, எக்ஸ்பீரியன்ஸான பர்சன், நிறைய நாலேஜபிளான ஆட்கள் இருந்தாலும் கூட கட்சி கட்சி மொத்தமா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தம்பியை வந்து சிஎம் ஆக்கிடுவோம், தம்பியை வந்து முதல்வர் வேட்பாளர் ஆக்கிடுவோம், தம்பி ஆட்சி பண்ணிக்கிட்டும் நாங்க அமைச்சராக இருந்துக்கிறோங்கிற மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மைக்கு வந்துருவாங்க. அதுக்கேத்த மாதிரி நம்மளோட அப்பா தாத்தா எல்லாம் ஒரு ஒரு இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. இது ஒரு வகை. இது வந்து நம்ம பிறப்பால நம்ம அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் சிஎம் இருக்கணும். இது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் தான். இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம சிஎம். அது எப்படி அப்படின்னா சினிமா. இருந்து இப்போ வரைக்குமே 1967 77 அந்த 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 இதுல 67 டைம்ல இருந்து இப்போ 2026 வரைக்குமே சினிமாவோட தாக்கம் வந்து அரசியலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இப்ப சினிமால ஒரு நடிகர் வந்து வராருன்னு வச்சுக்கோங்க, அறிமுகமாகிறாரு. அறிமுகமாகி கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பொதுவா கேட்கப்பட கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க அரசியல் வர போறீங்களா? ஏன்னா அவர் வந்து கண்டிப்பா மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு. கண்டிப்பா அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பாங்க. நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் பாக்குறப்ப ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அரசியலுக்கு வர ஆசை இருக்கா, அரசியலுக்கு வர போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அவருக்கு இல்லைன்னா கூட மக்கள் இந்த ரெகுலரா பிரஸ் பீப்புள் கேட்டு 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 ஒருவேளை ஓகே நம்ம அரசியலுக்கு வந்தோம்னா மக்கள் நிறைய நல்லது பண்ணலாங்கிற நோக்கத்துல அவரும் இது பண்ணியிருப்பாரு. அப்படி நீங்க சினிமாக்குள்ள வரீங்க அப்படின்னா ஒரு சிஎம் ஆகணும் அப்படின்னா சினிமா நல்ல ஆப்ஷன். நீங்க உங்களோட டெஸ்டினி வந்து ஒரு எய்ம் வந்து தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும் அப்படின்னா நீங்க இங்க என்னவா ஆரம்பிக்கணும்னா சினிமாக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் உள்ள வரணும். அப்படி உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன ஒரு படத்துல நடிக்க ஆரம்பிக்கணும். அதுவும் எடுத்த உடனே நீங்க ஸ்டார்டிங்லயே ரொம்ப ஒரு ஒரு பக்கா கமர்ஷியல் பிலிமா ஆக்ஷன் பிளாக் இருக்கிற மாதிரி எல்லா ஜானர்லையும் ஒரே படத்துல இன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பதிலா ஒரு சிங்கிளா நம்ம யாரு, நம்ம ஃபேஸ் கட் என்ன, நம்ம இப்படி ஒருத்தர் இருக்கான் சினிமால அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்க வந்து மக்கள் கிட்ட அறிமுகப்படுத்தணும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி படங்கள் சின்ன சின்ன படங்களா பண்ணுங்க. அப்புறம் உங்க சின்னதா உங்க கிராஃப் லைட்டா மாத்துங்க. எப்படின்னா ஒரு லவ்வர் ஜோனுக்கு, ஒரு காதலுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குற படங்க, ஒரு லவ் பிலிம்க்கு கொடுங்க, ஒரு சஸ்பென்ஸ் ஃபிலிம், இப்படி உங்க ஜானர்ல இது பண்ணுங்க. அப்ப நீங்க வந்து மேக்சிமம் வந்து காலேஜ் பசங்களை வந்து காலேஜ் கேர்ள்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்க கவர் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு காலேஜ் ஃபேன் பேஸ் கிடைச்சிரும். அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சமா டியூன் பண்ணுங்க. உங்க படங்கள் இருக்கக்கூடிய ரொமான்ஸ் காட்சிகள் குறைச்சிக்கோங்க. அப்படி குறைச்சிக்கிட்டீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கான்பிடண்டா உங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. உண்மையாவே குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றியா நீங்க மாறணும். குடும்பங்கள் கொண்டாடும் நடிகர் அப்படிங்கிற மாதிரி மாறணும். அப்படி மாறினாதான் உங்க படத்துக்கு எவ்வளவு நெகட்டிவ் விமர்சனம் இருந்தாலும் கூட குடும்பங்கள் போய் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஃபேமிலியா நம்ம குழந்தைகள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் தைரியமா பார்க்கலாம். படத்துல எந்த ஒரு முக சுளிக்கிற மாதிரியான காட்சிகள் படத்துல இருக்காது அப்படின்னு நம்பி இறங்குவாங்க படத்துல. அந்த மாதிரி ஜோனுக்கு நீங்க மாத்தணும். அப்படிதான் இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் மாறி இருக்காங்க. ஓகேவா? அப்படி மாறினதுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா நீங்க சினிமாக்குள்ள அறிமுகமாகி படம் எடுக்க ஆரம்பிச்ச உடனேவே கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் மன்றம் ஓப்பன் ஆயிருவாங்க. இப்ப என் பேருக்கு ஆனந்த் வச்சுக்கோங்களேன். அகில அகில உலக அகில ஆனந்த் நற்பணி மன்றம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவாக்கிடுவாங்க. அது அவர் திடீர்னு அவரா வந்துருவாப்ல. எனக்கு ஃபேன் பாயா நானே அப்பதான் படுத்திருப்பேன். எனக்கு வந்துருவாப்ல. அப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுவாரு, இந்த நீர்மோர் பந்தல் கொடுக்கறது, மக்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணுவார். நீர்மோர் பந்தல் வெயில் நேரத்துல கொடுக்கறது, மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு போய் ஏதாவது ஒன்று பண்றதுன்னு சொல்லி அவரு எனக்காகவே ஒருத்தர் வருவாரு. ஒரு 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 தொண்டர் இல்ல என்னோட தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல ஒருத்தர் வருவாரு. அவருக்கு
அவரை வச்சு அடுத்தடுத்து எந்தெந்த மாவட்டங்கள்ல பிரச்சனை, நான் சினிமாவில் கொஞ்சம் கேரியரா நான் வந்து என்ன வச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கேரியர் growth எல்லாம் வளர்ச்சி ஆகுது அப்படிங்கிறப்ப, அப்ப நான் அவர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு மெடிக்கலுக்கு ஹெல்ப் பண்றது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, ஏழை குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ பிக் பண்றது. அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து முதலமைச்சர்கிட்ட என்னோட தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு நிவாரண நிதி கொடுக்குற மாதிரி ஏன் தயவுல நான் இந்த ஒரு 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 2 லட்சம் தரேன், ஒரு 10 லட்சம் தரேன், 50 லட்சம் தரேன் கொடுக்க மக்கள் மத்திய எனக்கு கொஞ்சம் ஃபேன் பேஸ் கூடும். பாத்தியா அவர் எல்லாம் 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 பண்றாப்புல. இதெல்லாமே சர்வீஸ் நோக்கில், நீங்க தப்பா நினைக்க கூடாது. மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் விதை இங்க போட்டுட்டு இருக்கேன் அப்படி சொல்ல வரேன். அப்படியே பண்ண 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 எல்லா மாவட்டத்துக்கும் கண்டிப்பா ரசிகர் மன்றங்கள் உருவாகும். அதுல நிறைய மெம்பர்ஸ் சேருவாங்க, நல்ல கூட்டம் வரும். இப்பவே ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா. அப்படி பண்ண பண்ண ஒரு கடத்துல நல்லா போக போக நானும் மாவட்டமா ரசிகர் மன்ற மீட்டப் வைப்பேன். அப்படி வைக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் பேக் கொடுக்கறது, அவங்களுக்குன்னு ஏதாவது அவங்களுக்கு தேவையான நோட்டு புக் கொடுக்கறது, அப்ப நல்லா மார்க் வாங்கினவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி அவங்களுக்கு பொன்னாட போத்தி அவங்களோட போட்டோ எடுக்கிறது, இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றது, ஒரு ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுக்கறதுன்னு வச்சு இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிட்டே இருப்பேன். இது மக்கள் மனசுல வந்து பஞ்சுக்கிட்டே இருக்கும். பாத்தீங்களா, அவரு சினிமால தான் இருக்கிறாரு, சினிமால இருக்கிறப்பவே அவர் இவ்வளவு நல்லது பண்றாரு. இவ்வளவு நல்லது பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு அரசியலுக்கு வந்தா எவ்வளவு நல்லது பண்ணுவாரு, தமிழ்நாடு மக்களை எப்படி காப்பாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே எனக்கு ஸ்ட்ராங் ஆயிருவாங்க, ஒரு பேஸ்க்கு வந்துருவாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நான் அரசியலுக்கு வந்தேன். அதுவும் என்னோட பீக்ல நான் வரணும், அதான் மெயின். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சு ஒரு கமர்ஷியல் ஹீரோவா கன்வெர்ட் ஆகி அப்புறம் ஆக்ஷன் ஹீரோவா ஆகி நான் என்ன பண்ணாலும் என் படம் ஓடும், என் படத்துக்கு மினிமம் கேரண்டி கிடைக்கிற நிலைமைக்கு நான் வருவோம்ல, அப்போ சினிமா குவிட் பண்ணணும். அதுதான் கரெக்டான டைம், அதுதான் கரெக்ட். அந்த டைம்ல சினிமா ஸ்டாப் பண்ணிட்டு சடனா அரசியலுக்கு வர மாதிரி அறிவிச்சோம் அப்படின்னா மக்கள் வந்து கண்டிப்பா நம்ம ஜெயிக்க வச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா அது எப்படி நீ சொல்ற, மக்களுக்கு வந்து கொள்கை இது வேணும், வாக்குறுதிகள் கரெக்டா இருக்கணும், இவர் கரெக்டா இருப்பாப்லன்னு சொல்லி மக்கள் வந்து நிறைய நம்மளை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க, நிறைய நம்மளை ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா 26 வரைக்கும் இது நடந்திருக்கு. இண்டிபெண்டா இத்தனை வருஷம் ஆகி போச்சு, இப்போ வரைக்குமே இந்த ஒரு ஃபார்ம்ல ஒர்க் ஆகுது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த ஃபார்ம்ல மாறுச்சுன்னா வேற வீடியோ போடுறேன், ஓகேவா? அப்படிங்கிறப்ப ஷியரா நான் வந்தேன் அப்படின்னா மக்கள் வந்து அது ஒண்ணு சினிமாவில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் எந்தவித ஒரு கம்யூனிட்டியோ, எந்த ஒரு கேஸ்ட், எந்த ஒரு ரிலீஜியன், இந்த சாயம் பூசாம முடிஞ்ச அளவு அதை அவாய்ட் பண்ணி வெளியே வந்துட்டேன் அப்படின்னா என் மேல எந்தவித இதுவுமே பார்க்காம என்னை முழுசா மக்கள் ஏத்துக்குவாங்க. அந்த ஒரு இது எனக்கு கிடைச்சிரும். கிடைச்சதுக்கு அப்புறம் நான் யாரை நிக்க வச்சாலும் அவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க, நானும் சிஎம் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோனுக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கிறா அப்படின்னா நடந்திருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சினிமால நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்கன்னு கேட்டா அப்படி கிடையாது. கமர்ஷியல் ஹீரோ ஜெயிச்சிருக்காங்க, நல்லா பாத்துக்கங்க. எம்ஜிஆர் சார் ஜெயிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ. அவங்க வந்து அவங்க படங்கள்ல வந்து கண்டென்ட் ஓரியண்டா, நடிப்பு உருக்கமா, அவ்வளவு நடிப்புக்கு அதெல்லாம் இருக்காது. அதுவும் சிவாஜி சார் படங்கள்ல இருக்கும். எம்ஜிஆர் சார் படங்கள் என்ன இருக்கும்னா இப்படி இருக்காது. ஒரு ஏழை விவசாயிகளை போட்டுற மாதிரி, அவங்க நல்ல கருத்து சொல்ற மாதிரி, முடிஞ்ச அளவு படத்துல வந்து பாத்தீங்கன்னா தம்மு தண்ணி இருக்காதுங்கிறாங்க. எம்ஜிஆர் படங்கள்ல தண்ணி தம்மு இந்த விஷயங்கள் இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிற மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்றது. அது மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் படங்கள் வந்து பி அண்ட் சி சென்டர் நல்லா போகும். பி அண்ட் சி சென்டர் அப்படின்னா கிராமங்கள் இருக்கும் சென்டர், முதல்ல டூரிங் டாக்ஸி வாயில அதெல்லாம் கிராமங்கள் இருக்கும் பாத்தீங்களா. எல்லா ஊர்லயுமே கிராமங்கள்ல மேக்சிமம் டூரிங் டாக்ஸி வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் நல்லா ஓடுற படங்கள் வந்து எம்ஜிஆர் படங்களா இருக்கும். சிவாஜி படங்கள் வந்து கொஞ்சம் மெச்சூர்டா அந்த நடிப்பு தெரிஞ்ச, அந்த நடிப்பை ரொம்ப ரசிக்கிறவங்க, அதுக்கு ஒரு தனிய ஒரு இது வேணும். அது வந்து பெருசா எம்ஜிஆர் படங்கள் எல்லாரும் பாக்குற மாதிரியான ஒரு பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆகக்கூடிய படங்களா இருக்கும் அப்படின்னாங்க. அதே மாதிரிதான் ரஜினிகாந்த் படங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நமக்கு புரியும். பட்டி தொட்டி எங்கும் இதாகிற மாதிரியான படங்களா இருக்கும். அடிச்சு விசிலடிச்சு அப்படி பயங்கர என்ஜாய் பண்ணி வைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கமலஹாசன் படங்கள் பாத்தீங்கன்னா நடிப்புக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும், கண்டென்ட் ஓரியன்டான பிலிம்ஸா இருக்கும். அந்த படங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 10-15 வருஷம் ஆகும். அப்படிங்கிறப்ப அது செட் ஆகாது. இது வரைக்கும் அரசியல் வந்தவங்க வந்து எம்ஜிஆர் அரசியல் வந்திருக்காங்க, வந்து ஜெயிச்சிருக்காங்க. 72ல தனி கட்சி ஆரம்பிச்சு வந்தாங்க, 77 ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஒரு கமர்ஷியல் ஹீரோ. சிவாஜி அவர்களும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களோட சொந்த ஊர்லயே அவங்க தோத்து போயிருக்காங்க. திருவையாறுன்னு சொல்றாங்க, அங்கேயே அவங்க தோத்து போயிருக்காங்க. அப்போ அங்கேயே ஆக்டிங், அந்த கமர்ஷியல் ஹீரோங்கிற அந்த ஒரு இதுதான் வின் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகம். நல்லா பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லி பழைய படங்கள் ஆகட்டும், 96ல அவர் பண்ண அந்த ஒரு சினிமாவில் அவர் பண்ண டாக்கு அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களையும் அரசியலுக்கு வருவீங்களாங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ரஜினிகாந்த் மேல அதிகமா இருந்துச்சு. கமலஹாசன் மேல பெருசா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா கமலஹாசன் அரசியலுக்கு வந்தா, கட்சி ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணாங்க, ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வாக்கு வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு
கண்டென்ட் ஓரியன்டான ஒரு நடிப்புக்கு இம்பார்ட்டன் கொடுக்குற ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப அங்கேயுமே கமர்ஷியல் ஃபார்ம்லாம் ஜெயிச்சிருக்கு. அப்ப கமர்ஷியல் ஹீரோ ஃபார்ம் ஆகணும். இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்தாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாங்க. எந்த மக்கள் வந்து எந்த கொள்கை கோட்பாடு இவர் வச்ச கொள்கைகள்லாம் அப்ளிகபிளா இப்போ ஒரு ஆளை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா, இதெல்லாம் பாசிபிளா, இப்ப இருக்கக்கூடிய இந்த நார்மல் வேர்ல்டுல இதெல்லாம் பாசிபிளா அவரால் பண்ணிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி எதையுமே கேட்கல. விஜய் வராப்புல மக்கள் நல்லது பண்ணுவாப்புல அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மக்கள் நம்பி விஜய் அவர்கள் ஓட்டு போட்டு விஜய் அவர்களை சிஎம் ஆக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 108 மெஜாரிட்டி. எம்ஜிஆர் அவர்களை விட இந்த இவங்களோட பர்சன்டேஜ் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுல இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இப்போ வரைக்கும் 2026 எலெக்ஷன் வரைக்குமே இந்த ஒரு ஃபார்முலா ஷியரா சக்சஸ் ஆகுது. அப்படிங்கிறப்ப நீங்க உங்களோட லாங் டேர்ம் சிஎம்ஆ இருக்கு அப்படின்னாலும், இல்ல நான் சினிமாக்குள்ள வந்துட்டேன், இப்ப சிவகார்த்திகேயன், பிரதீப் ரங்கநாதெல்லாம் சினிமாக்குள்ள வந்துட்டாங்க, அப்படி வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப இவங்க வந்து அதுக்கு அடுத்து எப்படி அவங்களோட கிராஃப் மாறப்போகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவங்களுமே எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான். சினிமாக்குள்ள வரப்ப சின்னதா ஒரு மணல் வீடு கட்டணும், இல்ல சின்னதா ஒரு ஒரு 10க்கு 10 வீடு, பசி இல்லாத ஒரு சாப்பாடு, ஒரு சின்னதா ஒரு ஸ்கூட்டர் இருக்க மாதிரி என் லைஃப் தான் பார்க்க நினைச்சேன். ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க தமிழக மக்கள், இந்த மக்கள் என் ஃபேன்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், நன்றி கடன் செலுத்தாம நான் போக மாட்டேங்கிற மாதிரியான ஜோனுக்கு சிவகார்த்திகேயனும் சரி, இப்ப இருக்கக்கூடிய வளர்ந்து ஒரு நடிகரான பிரதீப் ரங்கநாதனும் கண்டிப்பா வருவாங்க. அப்படி வரீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்களை கமர்ஷியலா கன்வெர்ட் பண்ணுங்க. இல்ல வேற யாரும் ஹரிஷ் கல்யாண் ஆகட்டும், இல்ல கவின் ஆகட்டும், நீங்கெல்லாம் அந்த ஐடியா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கிராஃப் அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க. கமர்ஷியல் ஹீரோவா மாத்துறதுக்கான அந்த விஷயங்களை நீங்க சேஞ்ச் பண்ண கண்டிப்பா சிஎமோட நாட்களே உங்க கிட்ட வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். மக்கள் இது வரைக்கும் எந்த ஒரு வாக்குறுதி, தேர்தல் கொள்கைகள், கோட்பாடு எதையுமே பார்க்கல. அந்த முகம் அவர் நல்லவர், நல்லது பண்ணுவாப்ல அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்னு, நீங்களே இல்ல நான் ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பத்தி உங்க பர்சனல் லைஃப்பை பத்தி நீங்க வெளியே நீங்களே சொன்னா கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. அவர் சும்மா போய் சொல்றாரு, அவர் அப்படி கிடையாது எங்களுக்கு தெரியும், அவர் பிராங்க் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான மென்டாலிட்டி தான் மக்கள் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே ப்ரிவிலேஜ் தான். அந்த ஒரு இதுல வந்துட்டு யோசிச்சு பாக்குறப்ப சினிமா ஒரு நல்லா சம்பாதிக்கும் செய்யலாம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற இதுல சிஎம்ஆவும் ஆயிடலாம். அப்படிங்கிறதுக்கு சினிமா ஒரு நல்ல ஆப்ஷன். யாராவது அந்த ஐடியா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அரசியலுக்கு போகலாம், அவங்களோட எய்ம்ல வந்து பாலிட்டிஷியன் ஆகணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை அவங்க ட்ரை பண்ண சொல்லுங்க. ஏதாவது கட்சியில சேர்ந்து ஒரு அடிமட்ட தொண்டராகி வளர்ந்து அவங்க மாவட்ட செயலாளர் ஆனாலும் கூட சிஎம் ஆக முடியாது. கட்சியில பெரிய ஆள் ஆகிக்கலாம், சிஎம் ஆக முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் ஒரு நல்ல ஆப்ஷன் அவங்க கண்டிப்பா இருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்தரா வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.